ரீசெண்டாக நம்ம சென்னை வண்டர்லாவில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வண்டர்லா பற்றி நிறைய வீடியோஸ் வந்துச்சு. அதோட கமெண்ட்ஸில் போய் பார்த்தா நிறைய பேர் அந்த மழையில் நீங்கள் ஏன் போனீங்க, காசை ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் தேவையா இப்படின்னு பல கமெண்ட்ஸு. அவங்க போகிறாங்கன்னா அது அவங்க ஏர்ன் பண்ண காசு, அவங்க போகிறாங்க, அவங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக அவங்க போகிறாங்க. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதெல்லாம் பார்க்குறப்ப ஏன் இவ்வளோ வன்மம் தான் தோணுது. இதில் கொஷின் பண்ண வேண்டியது போனவங்களை கிடையாது, அந்த வண்டர்லா மேனேஜ்மெண்ட்டை தான். இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். வண்டர்லாவில் ஏன் இந்த இஷ்யூ வந்துச்சு? ரீசெண்டாக ஹெவி ரெயின் ப்ளஸ் வாட்டர் வந்து கிளியராக இல்லை, சால்ட்டாக இருக்குன்னு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருந்தது. பவர் இஷ்யூஸ்னால நிறைய ரைடு வந்து பாதிலேயே ஸ்டக் ஆகி நின்று இருக்குது. இவ்வளோ தான் பிரச்சனை. இதில் நம்ம ஒரி பண்ண வேண்டியது போனவங்களை பற்றி தான். ஏன் போனவங்க சஃபர் ஆனாங்க, அந்த மேனேஜ்மெண்ட்னாலனா நம்ம அந்த மேனேஜ்மெண்ட்டை தான் கொஸ்டின் பண்ணணுமே தவிர போனவங்களே நீ ஏன் போனேன்னு கேட்கக்கூடாது. இதுவே நாம் போகிறப்ப அந்த மாதிரி ஆயிருந்தால் தான் அதோட வழி நமக்கு தெரியும். உடனே நிறைய பேர் வந்துடுவாங்க, இவன் தான் மாப்பிள்ள எங்கேயோ செமையாக வாங்கியிருக்கான், இங்கே வந்து கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி வீடியோஸ்லன்னு கிடையாது, பல வீடியோஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். ஏதாச்சும் ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா இந்த பொண்ணியை இந்த டைமுக்கு இந்த இடத்துல போகணும், அங்கே ஏன் போகணும்னு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தான் கொஸ்டின் பண்ணுறாங்க. யார் எங்கே போகணும் போகக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம யாருங்க, அது அவங்களோட விருப்பம். நிறைய பேர் கரெக்டாக கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க, சில பேர் காமெடி பண்ணியிருந்தாங்க, ஃபன் பண்ணியிருந்தாங்க, அது அவங்களோட விருப்பம். ஆனால் போனவங்களை கொஸ்டின் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. இந்த மாதிரி ஃபன்னி பிளேசஸ்லாம் சேஃபாக இருக்கணும், அதுக்காக பேசுங்க. அதை விட்டுட்டு போனவங்களை ஏன் போனீங்கன்னு கேட்காதீங்க. அவ்வளோ போகாமல் நமக்கு வேணாம், இது இப்படி தான் சொல்லணும்.